கூட்டணி சேர்ந்தா அது வந்து டிவிகேக்கு தான் இழப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின். கிறிஸ்டின்ங்கும்போது ஒரு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் மேக்ஸிமம் இவருக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நெறைய பேர் வந்து இவர் கிறிஸ்டின்ங்கிற ஒரு காரணத்துக்காகவே நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப ஆப்போசிட்ல அவரு பிஜேபி சைடுல கூட்டணி போனாருன்னா, அது அவருக்கே நெகட்டிவா கூட மாறலாம். என்ன மாரி ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி சைட்லேருந்து ஒரு அஜெண்டா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ்க்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அதன்படி என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு அப்படியே காங்கிரஸ் கன்வெர்ட் ஆகும், இல்ல டிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால வந்து ஒரு விஜய்க்கு ஒரு ஓட்டிங் பேங்க் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் என்டிகேல இருந்தவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், அடுத்த சீமான்ங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாங்க. சடனா கட்சியை விட்டு வெளியே போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில அவங்களும் சேர்ந்திருக்காங்க. இத பார்க்கும்போது எப்படி சொல்றது? சீமான் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஒரு காலத்துல சீமான் சொல்லியிருப்பாரு, ஒரு பிசிறு இருக்கு நம்ம கூட்டத்துல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து கரெக்ட்டா இவங்க ஏடிஎம்கே கூட்டணியில சேரும்போது வந்து உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்புறம் இப்ப போய் என்ன ஏடிபி கூட்டத்துல